அண்மைச் செய்தி. சென்னை செங்குன்றம் அருகே சாலையின் தடுப்பு சுவரில் கார் மோதி விபத்திற்குள்ளானதில் கார் ஓட்டுநர் மற்றும் உடன் பயணித்தவர்கள் என 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். மேலும் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். விபத்து தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? உயிர் சேத விவரங்கள் என்னென்ன? சென்னை செங்குன்றம் அருகே சாலையின் தடுப்பு சுவற்றில் கார் மோதிய விபத்தில் கார் ஓட்டுநர் மற்றும் தாய், மகன் என 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கணவர் மற்றும் மற்றொரு மகன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் பகுதியை சேர்ந்தவர் ஜெயவேலு, உஷாராணி. இவர்கள் தம்பதியான இவர்களுக்கு சாய் மோகித் மற்றும் சாய் மோனிஷா என்ற 4 வயது குழந்தைகள் 2 பேர் உள்ளனர். ஆகிய இருவரும் இரட்டையர். இந்த நிலையில் உஷாராணியின் தாய் உடன சென்னை சிந்தாதிப்பேட்டைக்கு வாடகை கார் ஒன்றில் 4 பேரும் பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது செங்குன்றம் அருகே அலமாதி என்ற பகுதியில் சென்ற போது சாலையின் தடுப்பு கார் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பகுதி முழுவதுமாக சேதமடைந்து இந்த விபத்தில் உஷாராணி, அவரது 4 வயது மகள்கள் சாய், மோனிஷா மற்றும் வாடகை கார் ஓட்டுநர் ஆனஸ் என்பவரும் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். ஜெயவேல் மற்றும் 4 வயது சாய் மோகித் ஆகிய 2 பேரும் படுகாயம் அடைந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் துறையினர் காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு படுகாயம் அடைந்த தந்தை மற்றும் மகன் ஆகியோரை மீட்டு செங்குன்றத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதனிடையே உயிரிழந்த வாடகை கார் ஓட்டுநர் மற்றும் தாய், மகள் ஆகியோரது சடலங்களை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு சாலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து ஆனது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.